ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மே 3 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி டே எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். Page of Cups, Queen of Pentacles, Judgment, Moon, okay, Six of Wands, bottom of the deck வந்து 10 of Wands இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கான வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட், மூன். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மனசு வந்து இன்றைக்கி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஓகே, அதே நேரத்தில் உங்களோட இன்ட்யூஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி பழைய விஷயங்கள் வந்து திரும்பவும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா, ஒரு எமோஷ்னல் அவேக்கனிங் ஆர் ரியலைசேஷன் இன்றைக்கி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. அண்ட் இப்போ ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இன்றைக்கி வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஏதாவது ஒரு டாஸ்க்கை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கு, உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை பர்ஃபெக்டாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் எனர்ஜி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி உங்கள் பாஸ் ஆர் கொலீக்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் நல்லபடியாக வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆர் ஏதாவது டார்கெட் கொடுத்தாலும் அதையும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் ஆர் கொலீக்ஸ் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இல்லை உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து அவங்க உங்களை ப்ரைஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஓகேவா, ஜாப் அண்ட் கரியர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பர் எனர்ஜி உங்களுக்கு. அண்ட் அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது, ப்ரொப்போசல் எனர்ஜி, அண்ட் மூன் இருக்குது, கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகேவா, லவ் மூடில் இருப்பீங்க, ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது, லவ் நல்ல ஒரு டீப் எமோஷன், டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுனால ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருப்பீங்க. ஓகே, ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த நினைக்கலாம், ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு சீக்ரெட் லவ் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, மூன் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் காம்போ வந்து ஒரு சீக்ரெட் லவ் எனர்ஜி வெளிப்படுத்த முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஏன்னா குழப்பமும் இருக்குது, பயமும் இருக்குது, அதனால் வெளிப்படுத்துறதுக்கு தயக்கம் வருது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஃபீலிங்ஸ்லாம் அதே அளவு தான் இருக்கும். அதிலலாம் எந்த ஒரு குறைவும் இருக்காது. ஓகே, அடுத்து ஃபேமிலி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஓகே, குடும்பத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க. உங்கள் மேலே மற்றவங்க கேரோட இருப்பாங்க. ஓகே, நீங்களும் கேரிங்காக இருப்பீங்க, மற்றவங்களும் உங்கள் மேலே கேரிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி, நீங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க, மற்றவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நல்ல ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாரோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து ஃபேமிலியை வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபீமேல் சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பேலன்சிங் எனர்ஜியோடு அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் வந்து கவலைப்படுற அளவுக்கு இல்லை. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது அண்ட் 10 ஆஃப் வாண்ட்ஸ் பாட்டம் எனர்ஜியாக வந்திருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலி ஒரு சக்ஸஸ் வருது.
ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க. ஓகே, ஒரு சக்ஸஸ் வரப்போகுதுன்னு தெரியுது உங்களுக்கு, அதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகே, ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, பணம் வரப்போகுது, நல்ல மணி ஃப்ளோ இருக்க போகுது, பட் ஸ்ட்ரெஸ்ஸும் கூடவே இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ ஒரு வேக்கப் கால் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும். பாஸ்ட்டை விட்டுட்டு ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நியூ பிகின் உங்கள் லைஃப்பில் வரணும். பாஸ்ட் எல்லாம் விடுங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. எந்த விஷயத்தில் வந்து பாஸ்ட்டை இன்னும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தில் வந்து செகண்ட் சான்ஸ் வரப்போகுது. ஸோ அதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கள். பாஸ்ட் இஷ்யூஸை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அதனால். ஓகே, அண்ட் உங்களோட எமோஷன்ஸை வந்து சப்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகே, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, வெளிப்படுத்திடுங்க. அதை போட்டு போட்டு மனசுக்குள்ளே அழுத்திட்டுருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு கான்ஃபிடெண்ட்டாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸாக இருக்குது. அண்ட் வார்னிங்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு மூன் கார்டு அண்ட் 10 ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம். ஏன்னா மூன் கார்டு இருக்குது, தேவையில்லாத குழப்பம் வரும். குழப்பம் வந்தாலே ஓவர் திங்கிங் வரும். ஓகேவா? ஸோ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் ஒருத்தரே சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் இல்யூஷன் அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வருது அப்படின்னா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அதெல்லாம் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மற்றவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது, பட் எமோஷ்னலி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஓவர்லோடடாக இருக்குது. அதனால் ஒரு மிக்ஸான நாள் இன்றைக்கி. ஓகே, மிக்சட் எனர்ஜி இருக்குது. நீங்கள் வந்து ரைட் பாத்தில் தான் இருக்கீங்க. ஓகேவா? அந்த டவுட் எதுவும் வேண்டாம். ஆனால் மனசையும் வேலையையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? எந்த ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இதுதான் இன்றைக்கி இந்த கார்ட்ஸ் மூலமாக யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.